அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நிறையா பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன். கிறிஸ்பி கார்ன் சாட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு உதுத்து வச்ச கார்னை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது கூடவே பெப்பர், சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கோட் ஆகிற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன் வெட்டாக ஈரமாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா அது ஒட்டிக்கும். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஆயில் அடுப்பில் வச்சுருங்க. நல்லா ஹீட் ஆயிரும். மிக்ஸ் பண்ண உடனே ஹீட்டான ஆயிலில் இதை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிரும். இது நல்லா பொரியணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு பார்க்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பொரிஞ்சு இந்த பபிள்ஸ்லாம் கம்மியானாவே அவள் தான் பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பி. இதே மாதிரி எல்லா பேட்சஸும் போட்டு எடுத்துக்கோங்க. போடுறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கியாக தெரிஞ்சுன்னா திருப்பி கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். இது கூடவே சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிறிஸ்பி கார்ன் சாட் ரெடி. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.